பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இந்திய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி உள்ளிட்ட உயர் பிரதிநிதிகள் சிலரை இன்று சந்தித்தார். புதுடில்லி ராஷ்டிரபதி பவனில் இந்திய ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் பிரதமர் இந்த சந்திப்பை மேற்கொண்டிருந்தார். இதன்போது 2 நாடுகள் சம்பந்தப்பட்ட பல விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதாக பிரதமரின் இந்திய விஜயம் தொடர்பான தகவல்களை கொண்டுவரும் எமது விசேட செய்தியாளரான ஷமீர் ரசூல்டீன் தெரிவித்தார். மலிக் சமரவிக்ரம மற்றும் மங்கள சமரவீர ஆகியோரும் இந்த விஜயத்தில் இணைந்திருந்தனர். இந்திய நிதி அமைச்சரான அருண் ஜேட்லியை இன்று முற்பகல் சந்தித்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இந்திய முதலீட்டாளர்களை இலங்கைக்கு வரவழைப்பது குறித்தும் பிப்ரவரி மாதத்திற்கு முன்னர் பிரதமர் நிறைவேற்று அதிகாரிகளின் கூட்டத்தை நடத்துதல் குறித்தும் இந்த தருணத்தில் வலியுறுத்தியுள்ளார். 2 நாட்கள் விஜயத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே டெல்லியிலிருந்து இன்று பிற்பகல் கொழும்பு நோக்கி புறப்பட்டார். இது பிரதமரின் முதலாவது உத்தியோகபூர்வ விஜயமாகும். அவர் கடந்த 2 நாட்களில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, சோனியா காந்தி, இந்திய அரசின் உயர் பிரதிநிதிகள் உட்பட பலரையும் சந்தித்தார். இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நிறைவடைந்ததாக பிரதமர் அலுவலகம் தெரிவிக்கின்றது.